உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கேன். இந்த ஜூஸையாச்சும் கொஞ்சம் குடி. இல்ல அத்தை, வேண்டாம். சொன்ன கேளு வள்ளி. நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடம் பிடிக்காம குடி. குடிமா. என்னம்மா கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. டேய், ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கேன்டா. அதனாலதான் இந்த அக்கறை. ஹேய், எழுந்துடுறா. என்னடா பாக்குற? இன்னையோட நீ காலி. யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏட்டையா சார், கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணியா? அதை வச்சு இவனை முடிச்சு விட்டுருவோம். சரிங்க சார், உடனே ஏற்பாடு பண்றேன். போலீஸ்காரங்க வேலைனை எங்க வச்சிருந்தாலும் காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். சார், அந்த ஆர்டரை சீக்கிரம் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க சார். அவன் வேலைனை ஏதாவது பண்ணிட போறான் சார். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீங்க தைரியமா வாங்க. சரி சார், வாங்க. அம்மா வாங்கம்மா. சொல்லுங்க, என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் இல்லையா? அவரு உள்ள வேலையா இருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? வேலைனை கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு ஆட்குணர்வு மன ஆர்டரோட வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. சார் 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 சார், ரொம்ப அடிச்சு செத்துற போறான் சார். யோ, அவன் சாவணும் தான் அடிக்கிற. சார், அவன் செத்தானா நம்ம எல்லாம் உள்ள போக வேண்டியதுதான் சார். என்னையா சொல்ற? அவன் வக்கீல் ஹேபியஸ் கார்பஸோட வந்திருக்காரு. ஹேபியஸ் கார்பஸா? ச்சே, சார் 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 சார், ரொம்ப அடிச்சு செத்துற போறான் சார். யோ, அவன் சாவணும் தான் அடிக்கிற. சார், அவன் செத்தானா நம்ம எல்லாம் உள்ள போக வேண்டியதுதான் சார். என்னையா சொல்ற? அவன் வக்கீல் ஹேபியஸ் கார்பஸோட வந்திருக்காரு. ஹேபியஸ் கார்பஸா? ச்சே, மேடம். ஆட்கொணர்வு மனு ஆர்டர். நாளைக்கு காலையில நீங்க வேலைனை கோர்ட்ல ஒப்படைக்கணும். இல்லனா நீங்க உங்க யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அந்த செல்லுக்குள்ள போய் உட்கார்ந்துக்க வேண்டியதா. நல்லா படிச்சிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? நாளைக்கு காலையில கோர்ட்ல பாப்போம். வேலைனை பத்திரமா பாத்துக்கோங்க. வரட்டுமா? என்னாச்சுமா? ஏன் கத்தல? யாரோ 2 பேரு அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அப்பா நம்மள விட்டு போயிருப்பாரு. அத்தை, என்ன
என்ன சொல்ற நீ? கொலை பண்ண பார்த்தாங்களா? யாரு? யாருன்னு தெரியல அத்தை. ஆனா அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. டாக்டர் கிட்ட கொஞ்சம் அப்பாவை நல்லா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அத்தை. சரிம்மா, நான் இப்பவே பார்க்க சொல்றேன். நீ அழாத. யாராவது எதிர்கட்சிக்காரங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க. நான் போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். சிஎம் கிட்ட பேசுறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் போட சொல்றேன். வள்ளி, நீ என் கூட பயப்படாம வா வா வா. இல்ல இல்ல அத்தை, நான் இங்கேயே இருக்கேன். அப்பா கூடவே இருக்கேன். அப்பா. வள்ளி, போன் வந்திருக்கு, நான் வரேன். சிஸ்டர், மேடம், என் அப்பாக்கு எதுவும் இல்லல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், டாக்டர் வந்து சொல்லுவாங்க. நீங்க மினிஸ்டருக்கு ரிலேட்டிவா? ஆமா. இங்க வள்ளிங்கிறது யாரு? நான் தான். ஏன் மேடம்? இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வேலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கேஸ்ல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்களும் கோர்ட்ல ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்கணும். இந்தாங்க ஆர்டர். வள்ளி, உன்னை உயிரா நேசிக்கிற உன்னோட அப்பாவா, இல்ல உன் பேச்ச மதிக்காத அந்த நம்பிக்கை துரோகியா? யாரு உனக்கு முக்கியம்னு நீ இங்கேயே முடிவு பண்ணிட்டு போ. வரும்போது நீ எங்க வீட்டு பொண்ணா வருவேன்னு நான் நம்புறேன். யோ, வெளிய வாயா. கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? முத்தையா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்தியா? வெளிய வா. இது முத்தையா, மரியாதையா வெளியில வாயா. உன்னை என்ன பண்றேன் பாரு. அண்ணே, மதனே, எங்க மாதிரி போயிட்டீங்க? கல்யாண மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு வரலன்னு மனசெல்லாம் பதறி போயிருச்சு. அம்மாடி ரேணுயா, இப்படி கடைசி வரைக்கும் நம்ப வச்சு எல்லாரும் மூஞ்சிலும் கரிய பூசியான்னு நினைச்சு கூட பாக்கலமா. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் நீதாம்மா எங்க மருமகன். கையிடுமா, கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எங்களை நல்லா நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்தெடுத்துட்டு இப்போ என்னமா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? உன் மௌனும் புருஷனும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்றாங்க. ஏதாச்சும் நடந்தா அவ்வளவுதான் உனக்கு எத்தனை வாட்டி நான் வார்னிங் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் கமுக்கமா இருந்துட்டு இப்ப எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு ஐயோ என்ன மன்னிச்சிருமான்னு நீல கண்ணீர் வடிக்கிறியா? அப்படிலாம் இல்லண்ணே. இந்த பார், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே உங்க எல்லாரையும் வெட்டி வீசிட்டு ஜெயில போய் உட்காந்துருவேன். ஆனா முத வெட்டே உன் மகனுக்கு தான் விழுங்கிறதுக்காக என் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இந்த பார், உன் புள்ள என்னைக்கு வெளியில வரானோ அன்னைக்கு அவனுக்கு சாவு, அதுவும் என் கையால தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.